ஹalleluya हालेलुया। கர்த்தர் நல்லவர். तो परमेश्वर बड़ा है। சோ இன்றைக்கு கூட நாம் வசனத்தை தியானிக்கப்பா. आज हम जो वचन को अध्ययन कर रहे हैं எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தின் एसेकियेल 47वां अध्याय 3 இலிருந்து 5 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 3 से 5 तक जब हम पढ़ते हैं எசேக்கியேல் 47 3 இலிருந்து 5 एसेकियेल 47 4 से 5 அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு वो व्यक्ति अपने हाथ में धागे को पकड़कर கிழக்கே புறப்படுகையில் दाहिने ओर जाते वक्त 1000 முழம் அளந்து 100,000 फुट माप कर என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். उसने पानी को पार करने के लिए रखा। தண்ணீர் கணுக்கால அளவா இருந்தது. पानी मेरे एडी के तक था। பின்னும் 1000 முழம் அளந்தார். फिर 1000 माप என்னை नापा। தண்ணீரை கடக்க பண்ணினார். मुझे पानी को पार करने के लिए அங்கே लगाया। தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. वहाँ पर पानी घुटने के तक था। பின்னும் அவர் 1000 முழம் அளந்து फिर 1000 माप करने என்னை लगाया। கடக்க பண்ணினார். मुझे आगे அங்கே தண்ணீர் चलाया। இடுப்பு அளவா இருந்தது. वहाँ पर कमर तक पानी था। பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். फिर 1000 हाथ माप कर அங்கே चलाया। அது நான் கடக்க கூடா நதியா இருந்தது. वहाँ पर मैं पार नहीं कर सकता ऐसे नदी की पानी था। தண்ணீர் நீச்சாலமும் पानी तैरने लायक கடக்க முடியாத நதியுமா இருக்கிறது. जो नहीं पार कर सकते वैसे नदी के समान है। இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிற ஒரு காரியம் आज पवित्र आत्मा हमारे साथ बोलने वाला एक विषय நீச்சாலத்தை குறித்து பேச போகிறார். जो तैरने की जो पानी है उसके बारे में बात करने वाला கடந்த है। 2-3 நாட்களாக கர்த்தர் பேசின ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2-3 दिनों में परमेश्वर ने जो विषय में मुझसे बातें की मैं आपको बताता हूँ। நாம் இங்கு பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं இங்கு ஒரு புருஷன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கடக்க பண்ணுகிறார். यहाँ पर एक व्यक्ति एसेकियेल भविष्यद्वक्ता को पार करने के लिए लगाता है। 1000 முழம் கொண்டு போகும் பொழுது 1000 माप तक लेके जाते அந்த वक्त தண்ணீர் கணுக்கால் அளவா இருக்கிறது. तो वहाँ के पानी जो एडी के तक था। அப்படி ஒவ்வொரு 1000 முழமாய் கடக்க கடக்க वैसे 1000 माप आगे जाते முழங்கால் जाते அளவு வருகிறது, घुटने तक आता है, இடுப்பு அளவு வருகிறது. कमर तक आता है। அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக்க கூடாத நதியாய் फिर மாறுகிறது. आगे देखोगे तो वो पार नहीं कर सकते वैसे इतना पानी आ जाता ஒரு है। காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும், एक विषय को आप अच्छे से जान लीजिए। ஆவியானவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். सिर्फ पवित्र आत्मा एक ही व्यक्ति है जो हमें चलाता है। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகத்தின் ஆழத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் अभिषेक की गहराई तक अगर हमें जाना है तो ஆவியானவர் தான் நம்மை நடத்த सिर्फ முடியும். पवित्र आत्मा ही हमें चला सकता நம்முடைய है। சுய முயற்சியினால் அபிஷேகத்தின் ஆழத்திற்கு போக முடியாது. हमारे खुद के प्रयास से हम गहराई में नहीं जा सकते हैं। கடந்த ஒரு வாரமாக எனக்கு ஒரு அதிகமா பாரம் இருந்துச்சு. एक हफ्ते से मेरे मन में बहुत एक बड़ा भार ரொம்ப था। நாள் ஆச்சுப்பா அபிஷேக கூட்டம் நடந்து அபிஷேகத்துல நிறைஞ்சி. कई दिन हो गए परमेश्वर अभिषेक की आराधना चलकर अभिषेक में भरकर। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு சண்டே ஆராதனை நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு எல்லாரும் कि ஆராதிப்போம். हमारा हर एक इतवार की आराधना हम अभिषेक में अच्छे से भरकर हम उसमें आराधना करते थे। விடுதலையாய் கர்த்தரை ஆராதிப்போம். छुटकारे के साथ आराधना நான் करते ஆண்டவர்ட்ட थे। ஜெபித்துக்கிட்டு இருந்தேன், ஏன்பா இப்படி நிலைமை வந்துருச்சு. मैं परमेश्वर से प्रार्थना करता परमेश्वर ऐसी अवस्था क्यों आई। எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லங்களே, सभी लोग प्रार्थना करते नहीं ऐसा நல்ல नहीं। வேதத்தை வாசிக்கிறோம், अच्छे से अध्ययन को ஆனா करते அந்த हैं விடுதலையாய் அபிஷேகத்துல ஆராதிக்கிற ஆராதனை இல்லையே. लेकिन वो छुटकारे के साथ आराधना करने वाला आराधना नहीं है ना। ஏன்னா ஆவியானவர் இல்லைன்னா விடுதலை இல்ல. क्योंकि पवित्र आत्मा नहीं है तो छुटकारा नहीं है। ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். पवित्र आत्मा ही हमें सभी सत्य அப்ப के இந்த अंदर பாரம் चलाता எனக்கு கொஞ்ச है। நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. ये बोझ मेरे मन में बहुत दिनों से था। நான் ஜெபிச்சேன் அதுக்காண்டி, அப்பா எப்படியாவது சீக்கிரத்துல எங்களுக்கு லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. मैं परमेश्वर से प्रार्थना किया परमेश्वर जल्दी से लॉकडाउन को हटाइए। நாங்க விடுதலையா ஆராதிக்கணும். हमें छुटकारे के साथ आराधना करना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அபிஷேகத்துல நிறைஞ்சா கூட என்ன பண்ண கை கால்லாம் கட்டி வச்சு ஆராதிக்க நிலைமையில இருக்கிறோம். हम अभिषेक में भरते हैं फिर भी हाथ पैर को बांध के रख के वैसे हम आराधना कर रहे हैं। அப்போ அபிஷேகத்தின் அந்த ஆழத்திற்குள் கடத்தி நம்மை நடத்தி செல்வது ஆவியானவர் தான். उस अभिषेक की उस गहराई तक हमें चलाने वाला भी पवित्र आत्मा है। இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா அங்க வருகிறது. हम एक एक कदम में आगे बढ़ते आते हैं। அப்போ இத்தனை ஸ்டெப் கடந்து வந்தா தான் அந்த நீச்சல் ஆழத்துக்கு வர முடியும். इतने पड़ाव को हम आगे पार करके आने के बाद ही उस तैरने के हद तक पहुंच सकते हैं। கர்த்தருடைய கிருபையினால இங்க இருக்கிற எல்லாரும் அபிஷேகத்தின் ஓரளவுக்கு நம்ம ஆழமான இடத்துல வந்து நிற்கிறோம்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். मैं परमेश्वर में विश्वास करता हूं कि अभी यहाँ पर जो भी व्यक्ति बैठे हैं परमेश्वर के उस गहराई तक उस पवित्र आत्मा में भरे हैं। சோ கடக்க போகிற காரியங்களை நாம் अनेक நாட்களாய் தியானித்து இருக்கிறோம். उस पार करने वाले कार्य के बारे में कई दिनों में हमने अध्ययन किया है। இன்றைக்கு ஆவியானவர் பாரத்தோடு பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். आज पवित्र आत्मा में बोझ के साथ बात करने के विषय के बारे में हम देखेंगे। நீச்சாலத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? जो तैरने के हद में रहते हैं वो कैसा रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீச்சாலத்தில் தான் இன்னைக்கு ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். परमेश्वर हमें तैरने के हद तक परमेश्वर हम चाहता है कि हम रहें। ஏன்னு பார்க்கும் பொழுது क्यों देखेंगे तो கணுக்கால் அளவு இருக்கும் பொழுதா இருக்கட்டும், जब एडी के हद तक पानी था तब, அது முழங்கால் அளவா இருக்கட்டும், जब घुटने के हद तक पानी இடுப்பு அளவா रहा, இருக்கட்டும், कमर के हद तक पानी இந்த रहा, அளவுகள் எல்லாமே இருக்கும் பொழுது ये सभी हद में जब पानी நம்முடைய रहते हैं காலும் தரையும் இணைந்திருக்கும்.
हमारा पैर और जमीन एकदम मिला हुआ रहता है, அப்படின்னா நம்ம உலகத்தோடு இணைஞ்சு தான் இருப்போம். तब हम संसार के साथ जुड़े हुए रहते हैं, நம்ம உலகத்தோடு இணைஞ்சு தான் இருப்போம். हम संसार के साथ जुड़े ஏன்னா हुए रहते हैं। அபிஷேகத்தின் நிறைவு வராத வரைக்கும் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிய முடியாது. अभिषेक की भरपूरी आने तक कोई भी मनुष्य इस धरती से अलग नहीं हो எந்த सकता। மனிதன் ஆவியானவரின் நிறைவை பெற்றுக் கொள்கிறானோ அந்த மனிதன் மாத்திரமே உலகத்திலிருந்து பிரிந்து வாழ முடியும். जो मनुष्य पवित्र आत्मा की भरपूरी को पा लेता है वही संसार से अलग होकर जी सकता எப்பொழுது है। அந்த கடக்க கூடாத அந்த நீச்சல் ஆழத்துக்கு வருகிறார்களோ जब हम तैरने के हद तक जब हम पहुंचते हैं அப்பொழுதுதான் நம்முடைய காலும் தரையும் தனித்தனியா பிரிந்து இருக்கும். तभी हमारा पैर और जमीन अलग होता है। அதுதான் நீச்சல் ஆழம். वही तैरने का ஒரு நீச்சல் अनुभव। எங்க அடிப்பாங்க அப்படின்னா कहां पर हम पानी में तैरते हैं? காலு ஒரு தரையில படுனா அந்த இடத்துல நீச்சல் அடிக்க முடியாது. जब पैर अगर जमीन को लगता है तो हम वहां पर नहीं तैर सकते எங்கு हैं। கால் பட முடியாத ஆழம் இருக்கிறதோ जहां पैर जमीन को नहीं छू सकता அங்கதான் उसे நீச்சல் गहराई அடிக்க है, முடியும். நீச்சலும் தேவை. वहीं हम तैर सकते हैं, वहीं तैरना भी जरूरी है। இன்னைக்கு அந்த அனுபவத்தில் தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு उस இருக்கிறார். अनुभव में परमेश्वर आज हमें चला रहा அவர் है। நம்மை தெரிந்து கொண்டது நோக்கமே இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரிந்து போங்கள், परमेश्वर ने हमें यहाँ पर चुनने का कारण ये है कि संसार से अलग அசுத்தமானதை होइए, தொடாதிருங்கள். अशुद्ध चीजों को हाथ मत அப்ப लगाइए। அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் நிறைவுக்குள் தான் நாம் வாழ்ந்து வேண்டும். वैसे एक आत्मा की भरपूरी में हमारे जीवन को व्यतीत அதுதான் करना है। ஆவியானுடைய விருப்பமாய் இருக்கிறது. वही पवित्र आत्मा की चाहत है। அப்ப அந்த நீச்சல் ஆழத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? उस तैरने की हद में रहते वक्त मुझे कैसे रहना है? ஏன்னா அது வரைக்கும் ஆவியானவர் கொண்டு வந்து விடுறார், तब तक पवित्र आत्मा में लाकर हमें छोड़ता है, கையை பிடித்து நடக்க பண்ணுகிறார். हमारे हाथों को पकड़ कर हमें ஆனா चलाता நீச்சல் है। ஆழத்தில் இருக்கும் பொழுது जब तैरने के हद में நாம் आ தான் जाते நம்மை हैं, காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். हमें अपने आप को संभालना है। புரியுதா? समझ रहे हैं ना? இன்னொருத்தங்க வந்து காப்பாற்ற முடியாது. कोई और एक व्यक्ति आके हमें नहीं बचाएगा। ஏன்னா சில பேருக்கு வந்து நீச்சல் காப்பாற்ற போறவங்களை உள்ள இழுத்து வச்சிருவாங்க. कुछ लोगों को जब हम बचाने जाते हैं तो वो खुद भी दूसरों को अंदर खींच लेते हैं। இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன पवित्र அப்படின்னா, आत्मा आज हमारे साथ क्या विषय कहना நீங்களும் बोलता है? நானும் இருக்கிற அந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். हम जिस स्थान पर हैं उस स्थान के पर हमें समझ जाना நீங்கள் है। ஆவியின் எந்த அனுபவத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. आप आत्मा के किस अनुभव में हैं आप उसे समझ लीजिए। So, நீங்கள் இருக்கிறது நீச்ச ஆழம் என்றால், अगर आप जिस स्थान पर हैं वो तैरने का अनुभव है तो, நீங்கள் இருக்கிறது ஆவியின் நிறைவான அனுபவம் என்றால், और जिस स्थान पर है पवित्र आत्मा की भरपूरी का स्थान है तो, இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற அந்த அனுபவத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். पवित्र आत्मा जिस अनुभव में आज हमसे बातें करना उसमें हमें रहना ही है। மூன்று வித நீச்சலை குறித்து பார்க்க போகிறோம். 3 प्रकार के तैरने के बारे में हम देखने वाले हैं। ஒன்று, पहला, நமக்கு தெரிந்த ஒரு காரியம், हम जो जानते हैं जो எல்லாரும் குளத்துல நீச்சல் அடிச்சிருப்பீங்க. सभी लोग पानी के तालाब में हमने तैरने सीखा होगा। அல்லேலூயா. हालेलुया। குளத்து நீச்சல் எப்படி இருக்கும் தெரியுமா? तालाब का तैरना कैसे होगा? ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அல்லது நீங்க குளத்துல நீங்க நீச்சல் அடிக்கீங்க அப்படின்னா एक स्विमिंग पूल में या तालाब में अगर आप तैरते हो என்ன तो பண்ணணும் அப்படின்னா, आपको क्या करना है? முன்னாடி இருக்கிற தண்ணியை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போகணும். आगे जो पानी है उसे पीछे ढकलकर आपको आगे बढ़ना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முன்னாடி நமக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ हमारे सामने क्या क्या विषय हैं, அதையெல்லாம் பின்னோக்கினால் தான் நம்ம முன்னாடி போக முடியும். उस चीजों को अगर आप पीछे खोरोगे तो आप आगे बढ़ सकते हो। நீங்க அந்த கையை பிடிச்சு முன்னாடி தண்ணியை தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் முன்னாடி போக उस முடியாது. पानी को अगर आप आगे ढकलते रहोगे तो आप कभी भी आगे नहीं बढ़ सकते। எப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற அந்த தண்ணீரை நீங்கள் பின்னோக்கி தள்ளுகிறீர்களோ जब आपके आजू बाजू के पानी को जब आप पीछे ढकलते हो அப்பொழுதுதான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். तभी आप आगे बढ़ सकते हो। ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவம் அதுதான். पवित्र आत्मा का अनुभव वही है। முன்னே இருப்பதை பின்ன தள்ளி தான் முன்னேற முடியும். जो आगे है उसे पीछे ढकल कर ही आपको आगे बढ़ना है। இது என்ன தெரியுமா? ये क्या जानते हैं நம்முடைய क्या? வாழ்க்கையில நம்மை பின்னிருக்கும் காரியங்களை அனைத்தையும் நம்ம தூக்கி தூரப்படணும். हमारे जीवन में हमारे सामने जो जो कार्यों से उठाकर हमें पीछे फेंकना சில है। காரியங்களை நமக்கு முன்னாடி வைக்க கூடாது. कुछ विषयों को हमारे सामने नहीं रखना ஆனா है। சில காரியம் நம்ம முன்னாடி வச்சோம் அப்படின்னா अगर कुछ विषयों को अगर हमारे सामने रखना அது है நம்மள तो பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். वो हमें पीछे ढकलता रहेगा। உங்க வாழ்க்கையில எது முன்னாடி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். आपके जीवन में क्या आगे है वो बहुत मुख्य है। மார்க் 8 அதிகாரத்தின் 34 வசனம் சொல்லுகிறது. मार्क 8वां अध्याय 8 அதிகாரத்தின் 34 34वां अध्याय वचन में पढ़ते हैं 8:34 में, அங்க வந்து என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் अगर एक व्यक्ति अगर मेरे पीछे आना चाहता है தன் तो சிலுவையை எடுத்துக்கொண்டு अपने क्रूस को हाथ में அவன் लेकर வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. अपने क्रूस को हाथ में लेकर मेरे पीछे आना है। பின்பு ஜனங்களை தம்முடைய சீஷர்கள் தம்மிடத்தில் வரவழைத்து, फिर अपने चेलों को अपने पास बुलाकर ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் अगर एक व्यक्ति मेरे पीछे आना அவன் चाहता है தன்னை तो தான் வெறுத்து अपने आप को त्याग தன் कर சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். अपने क्रूस को हाथ में लेकर मेरे पीछे चलना அப்ப है। ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் अगर एक व्यक्ति मेरे पीछे आना चाहता है तो அப்படின்னா இதுல இருந்து என்ன அர்த்தம் என்ன புரியுது தெரியுமா? इससे हम क्या जानते हैं? எனக்கு முன்னாடி இயேசு இருக்கணும். मेरे सामने यीशु मसीह रहना है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு முன்னாடி இயேசு தான் இருக்கணும். मेरे सामने सिर्फ यीशु मसीह रहना है। இயேசுவை விட்டு எதெல்லாம் முன்னாடி இருக்கிறதோ அதெல்லாம் நம்மள பின்னாடி தள்ளிரும். यीशु के अलावा अगर कोई भी चीज अगर हमें सामने रहता तो हमें पीछे ढकेल அதான் देगा। சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிற அனுபவத்துல उस क्रूस को ले जाने के अनुभव में ஒரு காரியத்தை அவர் விளக்கி காட்டினார். एक कार्य को अच्छी तरह परमेश्वर स्पष्ट மார்க் कराया। 10 அதிகாரத்தின் 21 வசனத்தை
வசனத்தை பார்க்கும் பொழுது मार्क 10वां अध्याय 21 वचन में जो पढ़ते ஒருவன் हैं, கேட்கிறான், அப்பா நான் உங்க பின்னாடி வரணும். एक व्यक्ति पूछता है, परमेश्वर मैं आपके पीछे आना चाहता ஆண்டு हूँ, சொன்ன எல்லாரையும் அன்பு செய்யறியா? सबके ऊपर प्रेम जताते हो क्या? ஆமா நான் எல்லாத்தையும் அன்பு वो கூர்றேன். कहता हाँ मैं सबको அப்ப நீ प्रेम ஒண்ணு जताता हूँ। பண்ணு, என் பின்னாடி வரணும் அப்படின்னா अगर तुम्हें मेरे पीछे आना है तो நீ என்ன பண்ணணும் தெரியுமா? तुम्हें क्या करना है? உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு தரித்திரருக்கு கொடு. तुम्हारे पास जो कुछ है सभी कुछ को बेचकर कंगालों को दे அதெல்லாம் दो। தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா. उस सभी को बेचकर कंगालों को देकर मेरे पीछे அப்ப आ என் जाओ। சிலுவை எடுத்துக்கொண்டு வா. तब तुम क्रूस को लेकर मेरे पीछे ஆனா आना। அந்த மனிதன் என்ன பண்ணான் தெரியுமா? तो उस व्यक्ति ने क्या किया जानते அவன் हैं क्या? ஐஸ்வர்யனா இருந்ததனால அதை விட்டு கொடுக்க முடியல. वो बहुत धनवान व्यक्ति था, इसके लिए उसे वो छोड़ नहीं அப்ப पाया। அவனுக்கு முன்னாடி तो उसके सामने இயேசுவை காட்டிலும் அவனுடைய ஐஸ்வர்யம் தான் முன்னாடி இருக்கிறது. उसको यीशु से ज्यादा उसके जो धन है उसके सामने था। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா விருப்பம் என்ன தெரியுமா? उसकी चाहत क्या थी? எனக்கு முன்னாடி இயேசு இருக்கணும், मेरे सामने यीशु நான் रहना அவருக்கு है, பின்னாடி இருக்கணும். मैं उसके पीछे रहना ஆனா है। இயேசுவுக்கே முன்னாடி அவனோட ஐஸ்வர்யம் இருக்கிறது. लेकिन यीशु के सामने अपने अपने धन को रखा है, அதனால அவன் இயேசு பின்னாடி போக முடியல, ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போயிட்டான். इसके लिए वो यीशु के पीछे नहीं जा पाया, वो धन के पीछे चला அவனை गया। மறுபடியும் அது பின்னாடி இழுக்கத்தான் செய்கிறது. फिर से उसे पीछे खींच रहा அப்ப है। நீச்சல் ஆழத்தில் இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள जो வேண்டும். तैरने के गहराई में जो है वो कार्य को अच्छे से समझ लेना है। நமக்கு முன்னாடி நம்மை பின்னே இழுக்கிற உலக ஐஸ்வர்யமோ உலக ஆசைகளோ உலக இன்பங்களோ இருக்கக்கூடாது. हमारे सामने हमें जो पीछे खींच सकते हैं वो संसार के धन या संसार के कार्य कोई नहीं होना है। எப்பொழுது இயேசு மாத்திரம் சிலுவை மாத்திரம் நமக்கு முன்னாடி இருக்கிறதோ जब सिर्फ यीशु मसीह और यीशु मसीह का क्रूस अगर हमारे सामने रहता है तो அப்பொழுதுதான் நீங்கள் நீச்சல் ஆழத்தில் ஒழுங்கா நீந்தி கொண்டு இருக்கிறீங்க. तभी आप गहराई पानी के गहराई में जहां पर तैर रहे हो आप सीधी तरह से तैर रहे हो। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டாவது இங்க பாருங்க, அடுத்ததாக दूसरा देखिए, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. नीति वचन 16 अध्याय 18वां वचन, 16-18ல नीति वचन 16-18 ஸ்தோத்திரிக்கிற வாசிகளா ஒரு அந்த வசனத்தை पढ़ेंगे इस वचन को। அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது பணமெட்டிமை. இங்க ஒரு காரியம் இங்க வசனம் அழகாய் நம்முடைய சாலமோன் ஞானி எழுதுகிறார். सालोमोन यानी अच्छे से कार्य को कहता है, அழிவுக்கு முன்னானது அகந்தை, विनाश के पहले गर्व, அதை போல விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. और ठोकर खाने से पहले घमंड आता है। இரண்டாவது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? दूसरा हमारे सामने रहने वाला क्या विषय जानते हैं क्या? அகந்தையும் மனமெட்டிமையும். गर्व और घमंड। இந்த அகந்தையும் மனமெட்டி நமக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா अगर गर्व और घमंड को हमारे सामने रखते हैं तो நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छे से समझ लीजिए, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது. आत्मिक रूप में आप आगे आप बढ़ ही नहीं सकते हो। ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா अगर आत्मिक जीवन में अगर आपको आगे बढ़ना है எந்த तो ஒரு மனிதன் அகந்தையை விடுகிறாரோ, जो कोई व्यक्ति अपने गर्व को छोड़ता எந்த है, ஒரு மனிதன் தன்னுடைய மன மேட்டிமையை விடுகிறாரோ, जो कोई अपने मन में घमंड से को दूर करता அவர் है, மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும். वही अपने आत्मिक जीवन में आगे बढ़ सकता है। நீதிமொழிகள் 18-12 அப்படிதான் சொல்லுகிறது. नीति वचन 18-12 में ऐसे कहता है, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்குமா, नाश आने के पहले मनुष्य का मन में घमंड और महिमा மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. महिमा पाने के पहले नम्रता होती அப்போ ஒரு है। மனுஷனுடைய வாழ்க்கையில் அழிவு வருவதற்கு முன்பாக एक मनुष्य के जीवन में नाश आने के எப்படி पहले இருக்கிறார் என்றால் மனது இருமாப்பா இருக்கும். मन क्या है? घमंडित हो जाता நீங்க है। சொல்லி நான் கேட்கணுமா? आप बोल के मुझे सुनना है क्या? இந்த இருமாப்பு இருக்கும். घमंड आ जाता है, அப்படி அல்ல, இருக்க கூடாது. वो नहीं रहना है। சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. पवित्र शास्त्र कहता है महिमा पाने के அப்போ पहले नम्रता होनी உங்க चाहिए। வாழ்க்கையில தாழ்மை முன்னாடி இருந்தது அப்படின்னா अगर आपके जीवन में पहले नम्रता रहेगी तो நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. आप ऊंचा उठते जाओगे, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்போம். आत्मिक जीवन में बढ़ते ஆனா रहोगे। எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருமாப்பு வருகிறதோ, जब आपके आत्मिक जीवन में घमंड आ जाता है, எப்பொழுது மனமேட்டிமை வருகிறதோ, मन में गर्व आ जाता அது है, எல்லாமே உங்களை நீங்க எங்கோ விழ போறீங்கன்னு அர்த்தம். तो समझ लीजिए आप कहीं ना कहीं आप गिरने वाले हो, எங்கேயோ நீங்க மூங்க போறீங்கன்னு அர்த்தம். कहीं तो आप डूबने वाले ஏன்னா நீங்க हो, நிக்கிற இடம் நீச்சல் ஆழம். क्योंकि आप जो जहाँ पर रुके हो நீச்சல் तैरने का, நீச்சல் ஆழத்துல எப்படி நிக்கணும்னா, जहाँ तैरना है उस वहाँ पर आपको तालमेयोड़ कैसे தான் रहना निकलो। है? नम्रता के साथ रहना ஆமா, है। அங்க போய் பெருமையை காராட்டினா கீழே இழுத்து போட்டுரும். अगर आप तैरने की जगह पर जाकर घमंड दिखाओगे तो अंदर डूब जाओगे। அப்ப ஒன்று, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய நமக்கு முன்பாக இருக்க கூடாது. पहला इस संसार का कोई भी कार्य हमारे सामने नहीं होना அது நம்மள चाहिए, பின்னாடி இழுத்துரும். वो हमें पीछे खींच அது लेगा। நம்ம முன்னாடி தூக்கி தூர போட்டு இயேசுவை முன்னாடி வைக்கணும். उसे हमें अपने सामने से हटाकर यीशु को सामने रखना है। இரண்டாவது, நமக்கு முன்பாக மனமேட்டிமையே பெருமையே இருக்க கூடாது. दूसरा हमारे सामने गर्व या घमंड नहीं होना அதே போல चाहिए। இருதயம் இருமாப்பா ஒரு நாள் இருக்க கூடாது. इसके लिए हमारे हृदय में भी कभी दो विचार नहीं होने चाहिए। நல்லது ஒருத்தங்க சொல்றாங்களா, अगर कोई हमारे लिए अच्छे कार्य को कहता அப்படியே है तो ஏற்றுக்கொள்ளுங்க. उसे ऐसे ही स्वीकार அது कर लो। யாரா கூட இருக்கட்டும். वो कोई भी हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। சில காரியம் நல்லதுன்னு நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். कोई अगर हमारे जीवन के लिए अच्छे विषय को कहता है उसे स्वीकार करना है। நேற்று கூட நம்ம ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஜான் ரோஸ் ஐயா.
ஐயா हमारे जॉन रोस सैया फोन किए அப்போ थे, ஒரு காரியத்தை சொன்னாங்க, एक विषय के बारे में मुझे நீங்க बताए, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் பிரதர். ऐसे करेंगे तो अच्छा रहेगा। நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். मैंने अच्छे से उसे स्वीकार कर लिया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சில காரியங்கள் அனுபவம் வாய்ந்தவர் சொல்றாங்க, कुछ कार्य को जो अनुभवी व्यक्ति है वो हमें बताते அதை हैं, என்ன பண்ணா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். उसे हमें क्या करना है, उसे हमें ग्रहण करना है। எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லக்கூடாது. मैं नहीं जानता कि ऐसे नहीं कहना நான் है, தான் எனக்கு தான் ஆவியானவர் நடத்துறாரு, मुझे पवित्र आत्मा चलाता है, நான் தானே நான் பிரசங்கம் பண்றேன், मैं तो प्रचार करता हूँ, அப்படிலாம் அங்க சொல்லக்கூடாது. ऐसे नहीं कहना है। நல்ல காரியமா இருந்தால் अगर अच्छे विषय है तो, சிறு பிள்ளைகள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். छोटा बच्चा अगर हमें कहता है तो उसे நமக்கு स्वीकार करना है। தாழ்மை இருந்ததுன்னா கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். हमारे जीवन में अगर नम्रता रहेगी तो परमेश्वर ஆனா हमें ऊंचा उठाता இருமாப்பு रहेगा। யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ, अगर मन में दो विचार रहेंगे तो, வசனமா தான் சொல்லுகிறது, நானும் தைரியமா சொல்ல முடியும். वचन भी यही कहता है, मैं भी धैर्य के साथ कहता हूँ। இருமாப்பு இருக்கிறவர்கள் ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. जिसके मन में घमंड होता है आत्मिक जीवन में कभी नहीं बढ़ सकता। அவங்க வளர்ந்தவங்க மாதிரி தெரியலாம், ஆனா எங்கேயோ முங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். वैसे दिख रहे होंगे कि वो आत्मिक जीवन में ऊंचे पड़े हैं, लेकिन वो कहीं ना कहीं डूब रहे हैं। அதனால நமக்கு என்ன வேணும் தெரியுமா? முன்னாடி தாழ்மையை வைங்க. उसके लिए हमारे सामने हमेशा नम्रता को रखिए। எனக்கு இன்னும் அதிகமான தாழ்மையை கொடுங்க. परमेश्वर मुझे और नम्रता को मेरे जीवन இன்னும் में நாங்க दीजिए। கற்றுக்கொள்ளணும்பா. मैं और सीखना है परमेश्वर। ஹalleluya. हालेलुया। இன்னும் கற்றுக்கொள்ளணும் அப்படி யோசிக்கணும். ऐसे और सीखने से हमारे हमेशा में सोचते रहना இங்க है। பாருங்க, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தின் नीति वचन के 8वां अध्याय, 27ஆம் வசனத்துல न्यायों की किताब 8वां अध्याय और 27वां वचन, 27ஆம் வசனம் பார்க்கும் பொழுது न्यायों की किताब 8 और 27, கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினார். गिदियोन एक एबोत को तैयार करता இந்த है। ஏபோத்தை உண்டு பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா ஓப்ராவுல கொண்டு வச்சிட்டார், தன்னுடைய ஊர்ல கொண்டு वो வச்சிட்டார். अपने ओपरा नामक अपने गांव में ले जाकर रख लिया। இப்ப என்ன நடந்ததுன்னா, यहाँ पर क्या हुआ, எல்லா இஸ்ரவேலரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். सभी इस्राएल लोग उसका पीछा करने लगे। அது கிதியோனுக்கு அவன் வீட்டாருக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கன்னியா இருந்துச்சு. वो गिदियोन उसके घराने के लिए ये था, बांधने लायक था। மூன்றாவது என்ன தெரியுமா? दूसरा क्या எது जानते हैं நமக்கு क्या? முன்னாடி இருக்க கூடாது क्या தெரியுமா? हमारे सामने होना இந்த चाहिए? ஏபோத் என்பது ஆசாரியர்களுக்கு உரியது. ये एबोत जो विषय है वो याचक लोगों के लिए है। கிதியோன் ஒரு ஜெயத்தை எடுத்த உடனே, गिदियोन एक विजय को पाने के बाद, நியாயாதிபதி 8:27 ஒரு न्याय की ஜெயத்தை किताब 8:27, ஜெயத்தை எடுத்த உடனே उस जय को पाने के बाद ஆண்டவர்ட்ட கேட்கவே இல்ல. उसने परमेश्वर से नहीं இவரே ஒரு पूछा, ஏபோத்தை உண்டு பண்ணினாரு, उसने खुद एक एबोत को बनाया தன்னுடைய ஊர்ல கொண்டு வச்சாரு. और अपने शहर में जाकर रखा। ஏக வச்சிட்டு என்ன பண்ணாரு பார்த்தாங்க, அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபாலோ பண்ண सभी ஆரம்பிச்சாங்க. लोग उसका पीछा करने लगे। கடைசில என்ன நடந்ததுன்னா, वहां पर क्या हुआ, ஜனங்கள் சோரம் போயிட்டாங்க. लोग इधर उनका एक मन बिखर गया। இப்போ பாத்தீங்கன்னா கிதியோனா வீட்டாக்கு இது கன்னியா மாறிச்சான். गिदियोन और उसके घराने के लिए फंदा बन गया। ஏபோத் என்றால் அதை கொண்டு வந்து ஆண்டரோடு பேசுகிற ஒரு காரியம். एबोत बोले तो लाकर परमेश्वर के साथ बात करने का विषय है। ஏன்னா தாவீது அப்படிதான் சொல்லுகிறார் ஆசாரனை பார்த்து. दाऊद कहता है अपने याचक को देखकर, அந்த ஏபோத்தை கொண்டு வாங்கல, ஆண்டவர் எனக்காவது ஒரு வார்த்தை சொல்றாரான்னு கேட்போம். उस एबोत को लेकर आए हम देखेंगे परमेश्वर मेरे लिए कोई शब्द को कहता है क्या। ஆனா ஆண்டவர் சொல்லாம ஒரு ஏபோத்தை பண்ணா ஆண்டவர் பேச மாட்டார். अगर परमेश्वर नहीं कहा आपने एबोत को बनाया तो परमेश्वर आपसे नहीं बोलेगा। மூன்றாவதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது தெரியுமா? यहाँ हमें क्या सीखना है जानते हैं क्या? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி வைக்காதீங்க. परमेश्वर जो नहीं कहता और परमेश्वर जो नहीं चाहता ऐसे विषय को आपके सामने मत அது உங்க रखिए। வாழ்க்கையில கன்னியாவே மாறும். वो आपके जीवन में आपके लिए फंदा बन ஆண்டவர் ஒரு जाएगा। காரியத்தை சொல்றாரா, परमेश्वर एक कार्य को कहता है क्या? தைரியமா செய்யுங்க. एकदम धैर्य के साथ ஆனா कीजिए। ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை परमेश्वर जो नहीं बोला उसे ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் செய்யக்கூடாது. आत्मिक जीवन में कभी आप उसे नहीं करना உங்க है। உலகப்பரான வேலையில என்ன பண்றீங்களோ அது வேற आपके காரியம். संसारिक रूप में आपके कार्य में आप ஆனா क्या ஆவிக்குரிய करते नहीं ஒரு पता। ஊழிய பாதையிலா இருக்கட்டும், लेकिन आत्मिक रीति से आप सेवका के जो रास्ते உங்களுடைய में, ஆவிக்குரிய ஜீவியத்திலா இருக்கட்டும், आपके आत्मिक जीवन में ஆண்டவர் சொல்லாமல் ஒரு காரியத்தை நீங்க செய்தீர்கள் என்றால் अगर परमेश्वर नहीं कहता है ऐसे विषय को अगर आप करोगे तो அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில கன்னியா தான் वो இருக்கும். निश्चित रूप से आपके जीवन में वो फंदे அப்ப के रूप में நம்முடைய आ जाएगा। ஆவிக்குரிய ஜீவியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் अगर आपके आत्मिक जीवन को अगर आपको बचाना இந்த है तो மூன்று காரியத்தை முன்னாடி இருந்து பின்னாடி தள்ளி விடணும். एक 3 विषय को आपके सामने से अगर आपको पीछे ढकलना है। ஒன்று உலகத்தின் ஆசை இன்பங்கள், पहला संसार की चाहत और इच्छा, இரண்டாவதாக दूसरा நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மனமேட்டிமை இருமாப்புகள், हमारे जीवन में जो गर्व और जो घमंड, மூன்றாவதாக तीसरा ஆண்டவர் சொல்லாத எந்த ஒரு காரியமே என் வாழ்க்கையில இருக்க கூடாது. परमेश्वर जो नहीं चाहता ऐसा कोई भी विषय मेरे जीवन में नहीं ஆண்டவருக்கு रहना है। பிரியமில்லாத எதுவுமே என் வாழ்க்கையில இருக்க கூடாது. परमेश्वर के न प्रिय कोई भी कार्य मेरे जीवन में नहीं रहना है। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது फिलिप्पी 3 अध्याय 11 से 14 11 से 14 में देखते हैं, பவுல் அப்போஸ்தலன் இப்படியே சொல்லுகிறார், பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாக்கியே ஓடிக்கொண்டு मैं இருக்கிறேன். पीछे की चीजों को सभी भूलकर मैं आगे के जो लक्ष्य है उसके ओर में दौड़ रहा எனக்கு हूँ। லாபமா எத்தனையோ காரியம் இருந்துச்சு, मुझे जो लाभदायक कई सारे विषय அதெல்லாம் हैं நான் நஷ்டமா விட்டுக்கிட்டு இருக்கேன். उसे सब मैं नष्ट करके छोड़ நான் देता हूँ। எப்படியாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நிறைவேற்றணும், परमेश्वर ने जो दौड़ मुझे दिया उस दौड़ में मुझे दौड़ना है। அதையே தொடர்ந்து நான் ஆசையா ஓடிக்கொண்டு இருக்கிறேன். उससे मैं चाहत के साथ उस रास्ते में मुझे दौड़ना है। அப்ப என்ன தெரியுமா, நமக்கு முன்னா இருக்கிறது என்ன எதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். हमारे सामने हमारे दौड़
रोड में क्या है अच्छी तरह में सोच के समझ लेना है। நமக்கு முன்பாக இயேசுவை வைங்க, पहले हमारे जीवन में सबसे आगे यीशु நமக்கு को रखना முன்பாக है। தாழ்மையை வைங்க, हमारे सामने नम्रता को रखना है। நமக்கு முன்பாக हमारे सामने தேவனுடைய சித்தம் மாத்திரமே இருக்க வேண்டும்। परमेश्वर की इच्छा ही होनी चाहिए। இந்த மூன்று காரியம் இருக்கும் என்றால் अगर ये तीनों विषय अगर हमारे जीवन में நீச்சல் रहेगा ஆழத்துல तो ஒழுங்கா முன்னேறிக்கிட்டே இருக்கலாம்। हम तैरने के हद में हमेशा हम आगे बढ़ते உங்க रहेंगे। அபிஷேக வாழ்க்கை சரியா இருக்கும்। आपका अभिषेक का जीवन ठीक ठाक रहेगा। ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் சீராய் நடந்து கொண்டு இருப்பீங்க। आत्मिक रास्ते में आप ठीक ठाक चलोगे। ஓகே, இரண்டாவது ஒரு நீச்சல் இதுக்கு அனுபவம் இருக்கிறது। दूसरा एक तैरने का अनुभव है। ஹalleluya, हालेलुया। இரண்டாவது ஒரு நீச்சல் இருக்க அனுபவம் என்றால் दूसरा तैरने का अनुभव क्या है? கிணற்று நீச்சல் இருக்கு। जो कुएं में तैरने का अनुभव। ஹalleluya, हालेलुया। கிணத்து நீச்சல் சில பேர் அடிச்சிருப்பீங்க, ஏன்னா சில பேர் ஊர்ல கிணத்து பக்கமே போயிருக்க மாட்டீங்க। कई सारे लोग गांव में रहे होंगे, वो अपने कुएं में अपने तैरा होगा और कुछ लोग उसके बारे में जानते भी नहीं होंगे। ஹalleluya, हालेलुया। கிணற்று நீச்சல் என்ன பண்ணணும் அப்படின்னா जो कुएं में कैसे तैरना होता है, நீங்க குதிச்ச உடனே கீழே தான் போவீங்க। जैसे आप उसमें कूदोगे सीधे नीचे जाओगे। என்ன பண்ணணும் அப்படின்னா आपको क्या करना है? அந்த தண்ணி நீங்க மேலமா காமிக்கிட்டே இருந்தா வச்சுக்காங்களேன், पानी को ऊपर ऊपर ढकलते रहोगे ना, நீங்க இன்னும் கீழே போய்கிட்டே இருப்பீங்க। और नीचे जाते रहोगे। எப்போ அந்த தண்ணியை கீழே அமுக்குறீங்களோ जब उस पानी को आप नीचे ढकलोगे அப்பதான் நீங்க மேல வருவீங்க। तभी आप ऊपर आ सकते हो। இந்த கிணற்று நீச்சல் அனுபவம் என்ன தெரியுமா? इस कुएं का तैरने का अनुभव क्या है? சில காரியத்தை நீங்க கீழே தள்ளணும்। कुछ विषयों को आपको नीचे ढकलना है। ஹalleluya, हालेलुया। ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அனுபவம் தேவையில்லாத முன்னாடி இருக்கிற காரியத்தை பின்னாடி தள்ளுங்க। पहले मैंने जो क्या कहा था, जो नहीं चाहिए आपको सामने, उसे आपको पीछे ढकलना है। இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது, दूसरा एक विषय है, சில காரியம் உங்களுக்கு மேல தலை தூக்கிட்டு இருக்கும், कुछ विषय आपके सर के ऊपर होगा। அது என்ன பண்ணணும் அப்படின்னா उसे आपको क्या करना है? இழுத்து கீழே தள்ளி போடணும்। खींच कर नीचे ढकलना எந்த है। அளவுக்கு நீங்க கீழே அமுங்கிக்கிட்டே தண்ணியை கீழே அமுங்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ कितने आप पानी को नीचे दबाते रहोगे, அந்த அளவுக்கு நீங்க கிணத்துல மேல வருவீங்க। उतने ही आप उस कुएं में ऊपर आते रहोगे। இல்லனா ஒரேடியே கீழே போயிருவீங்க। नहीं तो आप पूरी तरह से आप नीचे चले जाओगे। அப்போ நம்ம கீழே இழுக்கிற சில காரியத்தை நம்ம என்ன பண்ணா இழுத்து கீழே தள்ளணும்। जो उस कार्य को जो हमारे जीवन में जो हमें नीचे खींचता है, उसे हमें खींच कर नीचे சில ढकलना है। காரியம் நம்ம ஆழத்துக்கு இழுக்கும், कुछ कार्य जो हमें गहराई में खींचेगा, விடவே முடியாம இருக்கும், नहीं छोड़ सकते, ऐसे ஆனா रहेगा। அதை விட்டு தான் ஆகணும்। उसे हमें छोड़ना ही அதை पड़ेगा। இழுத்து கீழே போட்டு தான் ஆகணும்। उसे खींच के हमें नीचे ढकलना ही होगा। சாத்தானை நம்முடைய காலின் கீழே மிதிப்பதற்கு தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்। शैतान को हमारे पैरों के नीचे कुचलने के लिए परमेश्वर ने अधिकार दिया அவனை है। தலைக்கு மேல தூக்கி வைக்க கூடாது। हमें सर के ऊपर उसे उठा करने रखना தலைக்கு है। மேல தூக்கி வச்சீங்கன்னா अगर सर के ऊपर आप रखोगे तो அவன் நம்மளை போட்டு மிதிச்சிருவான்। वो हमें सर के ऊपर हमें सर को कुचलेगा। அதனால சிலவற்றை கீழே கால்ல தான் வைக்கணுமே தவிர தலையில வைக்க கூடாது। कुछ चीजों को हमारे जीवन में हमें पैरों के नीचे ही रखना है, नहीं सर के ऊपर नहीं। ஹalleluya, ஹalleluya। அப்ப சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில கீழே தள்ள வேண்டிய சில காரியங்கள் कुछ இருக்கு। चीज हमारे जीवन में होंगे जिसे हमें पैरों के नीचे ढकलना ही है। பாருங்க, देखिए, லூசிபர் ஒரு நாள் நினைச்சார் நான் தேவனுக்கு சமமாய் இருக்க போறேன்। लूसीफर ने एक दिन सोचा कि मैं परमेश्वर के समान रहूंगा। தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? परमेश्वर ने क्या किया जानते हैं அவன் क्या? இருந்த இடத்துல கூட வைக்கல, वो जहां पर था वहां पर भी नहीं रखा। அவன் சத்தம் போட்டு கண்டிச்சுலாம் வைக்கல, उसे डांट कर वहां पर नहीं बिठाया, உடனே மேல இருந்து கீழே தள்ளிட்டார்। तुरंत ऊपर से उसे नीचे ढकल दिया। ஹalleluya, हालेलुया। ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் क्योंकि परमेश्वर जानता இவனை है இதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் इसके बाद भी தெரியுமா? अगर मैं इस स्थान पर रखूंगा तो மறுபடியும் அதையே யோசித்துக்கிட்டு இருப்பான்। फिर से उसी कार्य को सोचता அதனால रहेगा। அந்த காரியத்தை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணா தள்ளிட்டார்। उसके लिए उस विषय को नीचे ढकलने के लिए निर्णय लिया, उसे नीचे ढकल दिया। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்। वैसे ही हमारे जीवन में சில रहना காரியம் है। உங்களை கீழே இழுக்க நினைக்கிறதா, कुछ विषय अगर आपको नीचे खींचने की அந்த कोशिश कर रहा है காரியத்தை क्या? வைக்க வேண்டிய இடத்துல கூட வைக்காதீங்க, கீழே தள்ளி उसे போடுங்க। जहां पर रखना है वहां पर भी मत रखें, उसे नीचे ढकल दीजिए। ஹalleluya, हालेलुया। சில ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்க। कुछ दोस्त लोग आपके रहेंगे, உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற வச்சிருக்கிற இடத்துல இருந்து உங்களை கீழே தள்ளுவாங்க। जहां पर आप बैठे हो उस स्थान से वो आपको नीचे ढकल रहे होंगे। சில உறவு அப்படி இருக்கும்। कुछ संबंध ऐसे रहेंगे। அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? ऐसे में क्या करना है? வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் जिस எல்லாத்தையும்। स्थान पे जिसको रखना है वहीं पे रखना है। ஹalleluya, हालेलुया। நீங்க அவங்கள உங்க ஸ்தானத்துல வச்சிருப்பீங்க, उसको आप अपने स्थान पर रखे होंगे, ஆனா உங்களை கீழே இருக்குன்னு நினைச்சாங்க அப்படின்னா अगर वो आपको नीचे खींचने के लिए कोशिश करते हैं तो மறுபடியும் உங்க ஸ்தானத்துல வைக்காதீங்க, உங்களை இருந்து கொஞ்சம் கீழே வைங்க, சரியாயிருவாங்க। अगर अगला आप उसे अपने स्थान पर मत रखे, आपसे नीचे स्थान पर रखे, वो ठीक हो அப்ப जाएंगे। எப்படியும் நான் மேல இருக்கணும், அவ்வளவுதான்। कैसे भी हो मुझे ऊंचा रहना है। ஹalleluya, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கீழே போக கூடாது। आत्मिक जीवन में मुझे कभी नीचे नहीं என்னுடைய जाना है। அபிஷேக வாழ்க்கையில ஒரு நாள் கீழே போக मेरा கூடாது। अभिषेक का जीवन कभी कम नहीं होना है। அப்படி நான் என் வாழ்க்கையில எதெல்லாம் மேல இருக்கோ அதெல்லாம் கீழே தள்ளி தான் ஆகணும்। मेरे जीवन में जो कुछ मेरे सर के ऊपर है सभी चीजों को அப்ப मुझे அந்த नीचे அனுபவம் रखना நம்முடைய है। வாழ்க்கையில் வர வேண்டும்। वैसा अनुभव हमारे जीवन में आना है। கொலோசியர் 3ஆம் அதிகாரம் कोलोसियों 3 अध्याय 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला दूसरा वचन में पढ़ते हैं। கொலோசியர் 3:1-2 பாருங்க। कोलोसियों 3 अध्याय पहला 2 में पढ़ते हैं। வாங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை மேலானவைகளை நாடுங்கள். நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது। அல்லேலூயா, हालेलुया। பாருங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்। पृथ्वी के ऊपर नहीं परंतु स्वर्गीय वस्तुओं को ध्यान लगाओ। அது முத வசனம் படிச்சோம்னா தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்। तुम स्वर्गीय वस्तुओं खोजो जो जहाँ मसीह
विद्यमान है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பூமிக்குரிய காரியங்களை என்னைக்கு நீங்க தூக்கி மேல வைக்க கூடாது. पृथ्वी के कोई भी विषय को आपको ऊपर उठाकर नहीं रखना அப்ப है। பூமிக்குரிய காரியத்தை நம்ம மேல வச்சோம் அப்படினா अगर पृथ्वी के कोई भी विषय को அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கீழ தான் இழுக்கும். वो आत्मिक रूप हमारे जीवन को नीचे பூமிக்குரிய ढकेलेगा। காரியம்னா என்ன பிரதர்னு கேட்கலாம். पृथ्वी के कार्य बोले तो क्या आप पूछोगे? அதே அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் தெளிவா எழுதி இருக்கிறார். उसी अध्याय में पौलुस ने अच्छे से लिखा है। கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் कोलोसियर 3 अध्याय 5वां वचन 8ஆம் வசனத்திலும் 8वां वचन அங்க ரெண்டு காரியம் ரெண்டு வசனத்துல அழகா எழுதி இருக்கிறார். दोनों वचन में अच्छे से लिखा எதை है நீங்க மேல வைக்க கூடாது. किस विषय को आपको ऊपर नहीं रखना அங்க है। இருக்கிறது சில கிரியைகள் இருக்கிறது. कुछ क्रियाएं वहां पर हैं। விபச்சாரம் இருக்கு, व्यभिचार है, அசுத்தம் இருக்கு, अशुद्धता है, மோகம் இருக்கு, दुष्कामना है, துர்இச்சை இருக்கிறது, बुरी लालसा, விக்கிராராதனை இருக்கிறது, मूर्ति पूजा, பொருளாசை இருக்கிறது. लोभ। இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். इस कार्य को आपके जीवन में उत्पन्न करने अंग को आप काट दीजिए, दूर कर दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த காரியம் தானா வர்றதில்ல. एक विषय अपने आप नहीं आता है। இவைகளை ஒரு அவயம் உண்டாக்குறது. आपके जीवन शरीर का एक अंग उसको तैयार करता है। ஹல்லேலூயா. हालेलुया। இச்சை தானா வர்றதில்ல. आपकी जो लालसा है आशया नहीं आता है। கண்ணு பார்க்க ஆரம்பிக்க இச்சை வருது. आंख देखता है तो हमारे जीवन में लालसा आती है। ஹல்லேலூயா. हालेलुया। மனதுல யோசிக்க ஆரம்பிப்போம். मन में सोचने लगते हैं। தவறான எண்ணத்தை யோசிச்சா गलत चीजों को सोचेंगे तो அங்க மோகம் வந்துரும், वहां पर हमें चाहत आ जाएगा, துரிச்சை வந்துரும். गलत विचार आ जाएंगे। அப்ப இந்த அவயங்களை அழித்து போட வேண்டும். इस अंगों को हमें नाश कर देना है। இந்த கிரியைகளை நம்முடைய அவயத்தில் வைப்போம் என்றால் इस क्रियाओं को अगर हमारे अंग में रखेंगे तो நம்ம மேலானதை தேட முடியாது. हम ऊपरी चीजों को नहीं खोज सकते हैं। பரலோகத்தில் வீற்று இருக்கிற இயேசுவை பார்க்க முடியாது. तो स्वर्ग में यीशु विराजमान उसे नहीं देख सकते हैं। விபச்சாரம் பண்றவங்க எப்படி பார்க்க முடியும்? व्यभिचार करने वाले कैसे देख सकते हैं? அசுத்தத்தோடு எப்படி போக முடியும்? अशुद्ध जगह कैसे जा सकते அவர் हैं? பரிசுத்த தேவன் அல்லவா? पवित्र परमेश्वर नहीं है क्या? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्रता के बिना कोई भी परमेश्वर का दर्शन नहीं कर सकता। தரிசிக்க முடியாதுனா தரிசனத்திலே பார்க்க முடியாது. दर्शन नहीं कर सकते तो हम दर्शन में भी उसे नहीं देख எப்படி सकते हैं। நேரடியா பார்க்க முடியும்? कैसे हम सीधे तरीके से அப்ப देख सकते हैं? இவைகளை உண்டு பண்ணுகிற கிரியை அவயங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? ऐसे कार्य को लाने वाले अंगों को हमें क्या करना है? கொஞ்சம் காலு கீழ போட்டு மிதிக்கணும். ऐसे अपने पैरों को नीचे डालकर கண்ணை कुचलना है। சுத்திகரிப்பான்னு சொல்லுங்க. आंखों को शुद्ध कीजिए இருதயத்தை परमेश्वर। சுத்திகரிங்கன்னு சொல்லணும். हृदय को शुद्ध कीजिए। என் சிந்தை मेरे சுத்திகரிக்கப்படணும். सोच को शुद्ध कीजिए। அதெல்லாம் பரிசுத்தமா இருந்தா தான் अगर ये सब पवित्र நாம் रहेंगे மேலானதை तो தேட முடியும். तब हम ऊपरी चीजों அப்ப को खोज இந்த सकते காரியங்கள் हैं। என்ன தெரியுமா? ये सब चीजें क्या है? மேலானதை தேட விடாமல் செய்கிற காரியங்கள். हमारे ऊपरी चीजों को नहीं खोजने लायक करने वाले इस विषय हैं। தப்பு பண்ணிட்டு யாராவது ஒழுங்கா ஜெபிக்க முடியுமா? गलत कार्य को कर कोई प्रार्थना कर सकता है தப்பு क्या? பண்றவங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்ண முடியுமா? गलत कार्य करने वाला अच्छे से प्रचार कर सकता है क्या? முடியாதுங்க. नहीं कर सकता। முடியவே முடியாது. बिल्कुल नहीं कर सकता। ஒரு தவறு பண்ணிட்டு தேவ சமூகத்துல நிற்க தகுதியே இருக்காது गलत நமக்கு. कार्य को कर परमेश्वर के समूह में खड़ा रहने की योग्यता नहीं है। யாராவது சொல்ல முடியுமா? कोई कह सकता है क्या? ஆமா, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா ஜெபம் பண்ண முடியும். मैं कितनी सारी गलतियां कर लूं, मैं परमेश्वर के सामने सच्चाई के साथ प्रार्थना कर सकता हूं। அப்படி ஒருத்தங்க பண்றாங்கன்னா அவங்க இருமாப்புள்ளவங்க. अगर ऐसा कोई कर रहा है तो वो उसके दो विचार वाला मन அவங்க का है। நிர்விசாரக்காரர்கள். वो उसके मन में निर्बलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க வந்து அசட்டை பண்றாங்க தேவனை. वो परमेश्वर की छट्टा उड़ाते हैं। யார் ஒருவர் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாங்களோ, जो सच्चे आत्मिक जीवन में जो कोई है, யார் ஒருவர் அபிஷேகத்தில் நடத்தப்படுகிறார்களோ, जो कोई अभिषेक में चलाया जाता அவர் है, வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு நடந்தா கூட उसके जीवन में जरा से भी गलती हो तो தேவ சமூகத்தில் நிற்க நடுங்குவாங்க. परमेश्वर के सामने खड़ने के लिए कांपेंगे। ஐயோ அப்பா நான் இந்த தப்பு செஞ்சிட்டேனே, परमेश्वर मैंने इस गलत काम को என்ன कर दिया है, மன்னிங்கன்னு விழுந்து கிடந்து அழுவாங்க. मुझे माफ कीजिए कर वो गिर कर रोएंगे। ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. परमेश्वर इसी कार्य को कहता है। மேலானது தேட விடாம अगर ऊंचे विषय को नहीं खोजने இதெல்லாம் लायक, உன்னை கீழே இழுக்க நினைக்கிறது जो जो विषय आपको नीचे खींचता है எல்லாம் தூக்கி கீழே போடுங்க. उसे आप खींच कर आप இந்த नीचे மாதிரி डाल दो। எண்ணங்கள்லாம் தூக்கி தூர போடுங்க. गलत विचारों को दूर कीजिए। 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता है கோபம், गुस्सा, மூர்க்கம், रोष, பொறாமை, भैरव, உங்க வாயில் பிறக்காலாகாத தூஷண வார்த்தை, मुंह से जो गालियां बकना, வம்பு வார்த்தை, गलत का இதெல்லாம் இருக்க கூடாது. ये सब नहीं रहना है। இதெல்லாம் இருந்தது அப்படினா ये सब अगर आपके जीवन में रहेगा तो வளர முடியாது. आगे नहीं बढ़ सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கோபம்லாம் இருக்க கூடாது. गुस्सा नहीं रहना है, பொறாமை இருக்க கூடாது. रोष नहीं होना है। கோபம் நாங்க சர்ச்சில் இல்ல, வீட்டிலயும் இருக்க கூடாது. क्रोध मतलब सिर्फ कलिसियाएं नहीं, घर पे भी नहीं होना है। ஹல்லேலூயா. हालेलुया। சர்ச்சில் அமைதியா தான் இருக்கும் பிரதர், ஆனா வீட்ல தான் கோபம் வருது. घर में शांत, कलिसिया में शांत रहता हूं, घर में गुस्सा आता எங்க है। வந்தாலும் கோபம் தான். कहीं भी अगर आपको गुस्सा आता है तो गुस्सा है। हालेलुया। கோபத்தினால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதுங்க. क्रोध के कारण आप कोई भी विषय को आप सिद्ध नहीं कर सकते। நீங்க ஒரு ஆள் மேல பொறாமைப்படுறதுனால நீங்க வளர முடியாது. किसी के ऊपर अगर बैरभाव करोगे तो आप आगे बढ़ नहीं सकते। நல்லா புரிஞ்சுக்கோங்க. जरा अच्छे से நம்ம समझ ஒருத்தர் लीजिए। மீது பொறாமைப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. अगर हम किसी के ऊपर बैरभाव करते हैं तो हमारे आत्मिक जीवन में थोड़ा सा भी नहीं बढ़ सकते हैं। இந்த குணம்லாம் என்ன தெரியுமா? ये सब गुण क्या நம்ம हैं? ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே இருக்கிற குணங்கள். हमारे आत्मिक जीवन को खींचने वाले गुण हैं। நமக்கே தெரியாது நம்ம எங்க இழுக்கப்பட்டு
புறப்பட்டு கொண்டு இருக்கிறோம். हम स्वयं नहीं जानते कि कहां पर हम खींचे जा रहे அதனால हैं. இப்படிப்பட்ட குணங்களா என்ன பண்ணணும்? ऐसे गुणों का हमें क्या करना है? எனக்கு மேல இருக்குப்பா இதெல்லாம். ये मेरे ऊपर है परमेश्वर. பொறாமையை விடவே முடியல. मैं भेदभाव को छोड़ नहीं पा रहा கோபத்தை हूं. விடவே முடியல. उस क्रोध को नहीं छोड़ पा அதெல்லாம் रहा என் हूं. தலைக்கு மேல இந்த ஆளுகை செய்துகிட்டு तो இருக்குது. मेरे सर के ऊपर अगर मेरे ऊपर राज कर रहा है, ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுங்க. परमेश्वर के सामने जाकर அதெல்லாம் रोइए. என் கீழே போட்டு மிதிக்கிறேன் தகப்பனே. इसे सब मेरे पैरों के नीचे डालकर कुचलता हूं परमेश्वर. இந்த மாதிரி என்னை கீழே விழ பண்ணுகிற அத்தனை கிரியைகளை என் வாழ்க்கையில இருந்து அழிங்க. इस मेरे जीवन में जो नीचे करने वाले सभी क्रियाओं को मेरे जीवन से दूर कीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. அது பாருங்க நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல न्यायों के 14वां वचन में 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्यायों के 14वां अध्याय 3रा वचन சிம்சோன் சொல்லுகிறார், सिमसोन कहता है, எனக்கு அவ கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கா, मेरे आंखों के लिए बहुत प्रिय है, அவ தான் வேணும் எனக்கு. मुझे वही चाहिए. அங்க பாருங்க அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. वहां पर उसके माता पिता कहते हैं नहीं चाहिए, ஆனாலும் அந்த பெலிஸ்தீன் குமாரி தான் பிடிச்சார். लेकिन उस बेलिस्ते की स्त्री उसे पसंद आई. கடைசி அவருடைய வாழ்க்கையில பாருங்க आखिर में देखिए उसके ஒரு जीवन ஸ்திரீ में ரெண்டு ஸ்திரீ மூணாவது ஸ்திரீ போச்சு. पहला स्त्री, दूसरा स्त्री, तीसरा स्त्री से आगे बढ़ता गया. எல்லாம் பெலிஸ்தீன் ஸ்திரீகள் தான். सभी பெலிஸ்தீன் स्त्री थी. ஆமா அவன் சொல்றானா ஒரு நேரத்துல நான் நேத்து வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியம் இருந்துச்சு. जब मैं कल पढ़ रहा था मुझे एक चीज मुझे बहुत आश्चर्य लगा. அங்க பாருங்க நியாயாதிபதிகள் न्यायों की किताब ஸ்தோத்திரிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது न्यायों की किताब 15वां अध्याय और 18वां वचन में जो पढ़ते அவர் हैं, சொல்றாரு நான் தாகத்தினால செத்து मैं प्यास कारण मरकर இந்த விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையினால் நான் சாக வேண்டுமோ? जो खतना रहित इन लोगों के हाथों में मुझे मरना है क्या? விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையில சாக கூடாதான். जो खतना रहित व्यक्ति के हाथों से मुझे मरना नहीं है, ஆனா அதே ஜனத்தின் ஒரு பெண் இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பான் அவன். लेकिन उसी वंश से एक स्त्री को लेकर अपने आप को नाश करेगा वो. புரியுதா? तो समझ रहे हैं क्या? அந்த பெலிஸ்திய யுத்த வீரர்கள் வந்து இவனை கொண்டு போட்டுற கூடாது. बलिस्ते के जो युद्ध के जो वीर है उसे नहीं मारना है, இவனை ஜெயிக்க கூடாது. उसके ऊपर विजय नहीं पाना இந்த है. எண்ணம் இருக்கு. ये विचार है. ஆனா ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயோடு இருந்த அபிஷேகத்தை கெடுத்து போடுகிறார். लेकिन फिलिस्ती स्त्री के साथ रहकर अपने अभिषेक को नाश कर देता है. எல்லாம் ஒண்ணு தானே? दोनों एक ही है ना? ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அவனுக்கு வந்து சரீர சாவு தான் பெருசா தெரியுது, ஆவிக்குரிய சாவு பெருசா தெரியல. उसका जो शरीर का जो मरण उसे बड़ा दिखता है, आत्मिक मरण उसे बड़ा नहीं दिखता है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு अनेகருக்கு அதான் பிரச்சனை. कई सारे लोगों में जीवन में यही ஐயோ कारण நான் செத்து போயிட கூடாது, சரீரத்துல செத்து போயிட கூடாது பயம் இருக்கு. शारीरिक रूप से मुझे नहीं मरना है ऐसे एक विचार ஆனா है, भय ஆவிக்குரிய है. வாழ்க்கை என்னைக்கு செத்து கிடக்குங்கிற கவலை இல்லாம लेकिन இருக்கிறாங்க. आत्मिक जीवन कब से मरा पड़ा है इसके लिए जरा से भी उनके मन में அப்படிப்பட்ட विचार नहीं சிம்சோனோட है. எண்ணம் இருந்ததுன்னா விழுந்து தான் போவீங்க. ऐसे सिम्पसन के प्रकार आपके विचार भी रहेंगे तो आप गिर जाओगे. என் சரீரத்தை ஒரு பெலிஸ்தியன் அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன், मेरे शरीर को एक फिलिस्तीन व्यक्ति नाश नहीं करने से सोचने वाला, ஆனா என்னுடைய அபிஷேகம் என்ன, मेरा अभिषेक क्या है, என்னுடைய வல்லமை என்ன, मेरा सामर्थ्य என்ன क्या கர்த்தர் है, எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், परमेश्वर मुझे किस स्थान पर रखा அதை है, நான் ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயுடன் இழந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அவன் फिलिस्तीन நினைக்கவில்லை. स्त्री के साथ मिलकर उसे मैं खो रहा हूं उसे उसने नहीं सोचा. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தில் அநேகர் இருந்து கொண்டு ऐसे இருக்கிறார். अनुभव में कई सारे लोग हैं. இன்னைக்கு அந்த மாதிரி தொழிலாம் இன்னைக்கு தூக்கி தூரப்படணும். ऐसे दलीलाल को हमारे जीवन से उठाकर हमें बाहर ஒரு फेंकना நாள் என்ன है. நடந்துச்சு தெரியுமா? एक दिन क्या हुआ जानते 16 हैं क्या? அதிகாரத்தை வாசித்தோம் அப்படினா 16 अध्याय में पढ़ते हैं, 19-20ல பார்த்தோம். 19-20 में पढ़ते அந்த हैं. தெளிலால் இவனை வந்து மடியில படுக்க வச்சா, उस दलीलाल उसको अपनी गोद में सुलाती है, படுக்க வச்சு முடியெல்லாம் வெட்டிட்டா. उसको गोद में सुलाकर अपने उसके सारे बालों அவனுடைய को काट அபிஷேகம் அவனை देती है. விட்டு வெளியே போயிட்டுங்க. उसका अभिषेक उससे दूर चला जाता है. हालेलुया. हालेलुया. பாருங்க தெளிலால மடியில படுத்துட்டு அவ தலைக்கு மேல ஏறிட்டா. दलीलाल को अपने गोद पे सोया और दलीलाल उसके सर के ऊपर चढ़ गई. हालेलुया. हालेलुया. சில காரியத்தை கீழே போட்டு தான் வைக்கணும் தவிர தலைக்கு மேல வைக்க கூடாது. कुछ चीजों को आपको पैरों के नीचे ही डालना है, आपको सर के ऊपर नहीं रखना ஒரு है. பெலிஸ்தீர் ஸ்திரீ தானே, तो बेलिस्ते स्त्री है ना, இவளை எங்க வச்சிருக்கணும் இவன்? उसे कहां पर रखना चाहता उसे? சரி ஏதோப்பா உனக்கு பிடிச்சு போச்சு, हो सकता है ठीक है तुम्हें पसंद आ ஆனா गई, வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்க लेकिन வேண்டாமா? उसे जहां पर रखना उसे नहीं रखना है हालेलुया. क्या? हालेलुया. அவ மடியில போய் படுத்ததுனால என்ன ஆயி போச்சு? उसके गोद में जाकर लेट गया तो क्या அவனுடைய हुआ? அபிஷேகத்தை இழந்து போய் उसने अपने விட்டார். अभिषेक को खो दिया. அதனால தேவையில்லாத காரியத்தை வந்து என்ன பண்ண நம்ம தலைக்கு மேல வைக்க கூடாது. जो नहीं चाहिए उस विषय को हमारे सर के ऊपर नहीं रखना है. ஹalleluya. हालेलुया. சோ அப்போ ஒன்று வந்து एक देखिए நமக்கு மேலான காரியத்தை தடை பண்ணுகிற அத்தனையும் இழுத்து நம்ம கீழே போடணும். हमारे सर के ऊपर हमें जो भी रुकावटें लाते हैं सभी विषय को खींच कर नीचे डालना है. இரண்டாவது ஏன் கண்ணுக்கு பிரியமா இருக்குன்னு அந்த காரியத்தை முன்னாடி வைக்காதீங்க. हमारे मेरे आंखों के लिए प्रिय ऐसे विषय को अगर आपको आंखों के सामने नहीं எனக்கு रखना है, பிடிச்சிருக்கு அதனால நான் அதை என்ன நான் வச்சிருப்பேன்னு சொல்லக்கூடாது. मुझे पसंद है उसके लिए मैं उसे रखूंगा ऐसे अभी नहीं करना है. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றுங்க. परमेश्वर को जो प्रिय नहीं है उस कार्य को दूर कीजिए. உங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்கிற அத்தனை காரியங்களும் அங்கிட்டு தூர போகணும். आपको अभिषेक को जो नाश करने वाले कोई भी विषय उसे आपके जीवन से दूर करना है. யெகூ ஒரு நாள் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார். एगू एक दिन इस्राएल को जाता है. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது
2 ராஜாக்கள் 9:33. दूसरा राजा 9:33 में पढ़ते हैं, அங்க வந்து ஏசபேல் மேலே நின்று கொண்டு இருக்கிறார். वहां पर एजेबेल ऊपर बैठी है, 2 பிரதானிகள் நிக்கறாங்க. 2 प्रधानी लोग खड़े हैं। ஏகோ அவர்களை பார்த்து கேட்கிறார், एगो उनको देखकर पूछता है, என்னுடைய பட்சத்தில் இருக்க யார்? अगर मैं आप मेरे साथ तो हो क्या? 2 பேர் எட்டி பார்த்தாங்க. 2 लोग वहां पर जांच कर ஏகு देखे। செய்த காரியம் என்ன தெரியுமா? एगो ने क्या क्या जानते हैं அவளை क्या? மேல கீழே தள்ளுங்க. उसे वहां पे पहले नीचे ढक लो। நான் யார் இப்பதான் அபிஷேகம் பெற்று வந்துட்டு இருக்கிறேன். मैं अभिषेक पाकर मैं भी आ रहा हूँ। எனக்கு முன்னாடி ஏசபேல் மேல நிக்கலாமா? मेरे सामने एजेबेल ऊपर खड़ी रह सकती அவளை है क्या? கீழே தள்ளி போடுங்க. उसे नीचे ढकल दो। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக ஏசபேல் தலை தூக்க கூடாது. अभिषेक पाए व्यक्ति के सामने एजेबेल सर उठाना नहीं है। அல்லேலூயா. எகுன்னு சிம்சன் மாதிரி இல்ல போய் மடியில படுக்கிறதுக்கு. एगू जाके सिम्सोन जैसा नहीं है जाके गोद में लेटने के लिए। அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா மாதிரி வருகிறார். वो अभिषेक पाए और राजा के समान आता है। போனார், அவளை கீழே தள்ளி போட்டார், மிதிச்சிட்டு போயிட்டார். उसे नीचे ढकला, उसे कुचलकर आगे बढ़ता गया। அல்லேலூயா. हालेलुया। ஏசபேலை தலையில தூக்கில வைக்க கூடாது. एजेबेल को सर के ऊपर उठाकर नहीं रखना அல்லேலூயா. है। கால்ல போட்டு தான் மிதிக்கணும். उसे पैरों को नीचे डालकर कुचलना है। அத ரோமர் 16:20 லட்சணப்படி रोमियो की किताब 16:20 में पढ़ते हैं। அவர் சமாதானத்தை தேவன் சீக்கிரத்துல உங்கள் காலின் கீழே அந்த சாத்தானை நசுக்கி वो போடுவார். समाधान का परमेश्वर जल्दी से उस शैतान को तुम्हारे पैर को नीचे कुचल देगा। சரி, ஓகே. ரெண்டாவது நாம் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து கீழே இழுக்கிற அத்தனை காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்? கீழே தள்ளணும். हमें जो नीचे खींचता है उस सभी विषयों को हमें नीचे ढकलना है। நான் ஃபாஸ்டா போகிறேன். மூன்றாவது ஒரு காரியம். तीसरा विषय को देखेंगे। மூன்றாவது நம்ம நீ ஸ்விம்மிங்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா हमें तैरने में हम और एक विषय को देखेंगे तो கடல்ல நீச்சல் அடிக்கிறது இருக்கு. नदी में तैरना, கடல் समुद्र में तैरना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நதியில குளத்து மாதிரி அடிச்சிட்டு போயிடலாம். அல்லேலூயா. हालेलुया। ஓகேவா? ஒன்று நான் சொன்னேன், நமக்கு முன்னாடி இருக்கிறத பின்னாடி தள்ளுங்க. हमारे जो सामने जो है उसे हमें पीछे ढकलना है। இரண்டாவதாக நம்ம கீழே இழுக்கிற அத்தனை காரியங்களும் கீழே தள்ளி जो हमें போடுங்க. नीचे खींचा उस सभी विषयों को नीचे खींचना है। இந்த கடல் நீச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 2 காரியத்தை பார்க்க इस முடியும். समुद्र में अगर तैरना है तो 2 विषय को हम देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। கற்றுக்கிடுங்க, நான் சொல்லி தரேன் எப்படி. सीख लीजिए, मैं बताता हूँ। கடல்ல எப்படி நீச்சல் அடிக்கணும்னா समुद्र में कैसे तैरना அலை है? வர சொல்ல जब लहर आती है, உங்களுக்கு தைரியம் இருந்தா மேல குதிச்சிரணும். लहर के ऊपर आप उड़ी मार दो। जैसे लहर आता அல்லேலூயா. है तो மேல குதிச்சிரணும். लहर के ऊपर उड़ी मारो। இல்லையா नहीं तो அலைக்கு கீழே ஒழுங்கா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்துறணும். उस लहर के नीचे दब कर बैठ जाओ। 2 பண்ணா தான் தப்பிக்க முடியும். ये दोनों चीजें अगर आप करोगे तो या बच सकते हो। அல்லேலூயா. हालेलुया। கடல்ல நீச்சல் அடிச்சவங்களுக்கு தெரியும். समुद्र में जिन्होंने तैरा है वो लोग ஏன்னா जानते அந்த हैं। அலையில அப்படியே நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னா अगर उस लहर के सामने अगर आप खड़े रह जाओगे நம்மள तो தூக்கிட்டு போயிரு தூர. वो हमें उठाकर पीछे लेके चला ஒன்று जाएगा। அந்த அலைக்கு மேல துள்ள தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. एक आपको उस लहर के ऊपर उड़ी मारने का धैर्य होना இல்லன்னா चाहिए, அலை வரத்துல தண்ணிக்குள்ள முங்கிரணும் या அவ்வளவு. उस लहर आते वक्त पानी के नीचे आपको डूब जाना है। இது என்ன தெரியுமா? जिससे क्या होगा? ஒன்று மேற்கொள்ளுகிற தைரியம் இருக்கு நமக்கு இருக்கணும். एक हमें उसके ऊपर जय पाने का धैर्य होना நீச்சல் चाहिए। அனுபவத்துல இருக்கிறீங்களா? तैरने के अनुभव में हो क्या? உங்களுக்கு முன்னாடி வர்ற பிரச்சனையை மேற்கொள்ளுங்க. आपके सामने आने वाले समस्या के ऊपर आप जय पाइए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வந்து கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். हम क्रिस्तु के द्वारा सभी कुछ के ऊपर जय पाने वाले लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। பாவம் நம்மள மேற்கொள்ள கூடாது. पाप हमें कभी जय नहीं ரோமர் पाना है। 6:14 தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. रोमियो की किताब 6:14 में भी पढ़ते हैं, பாவம் உங்களை மேற்கொள்ள கூடாது. पाप आपके ऊपर कभी जय नहीं पाना அதே है। வேளையில லூக்கா 10:19 பாருங்க. लूका 10:19 में देखिए, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்க அதிகாரம் என்ன தெரியுமா? यीशु मसीह में क्या अधिकार दिया है? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். शत्रु के सारे सामर्थ्य के ऊपर जय पाने का तुम्हें अधिकार देता हूँ। வாழ்க்கையில பிரச்சனை வரத்தான் செய்யும். आपके जीवन में समस्या आएगी, சிங்கக்கோக வரத்தான் செய்யும். शेर के प्रमाण समस्या आएगी, 7 மடங்கு அக்கினி சூளை வரத்தான் செய்யும். 7 गुना अग्नि की ज्वाला आएगी। ஆனா சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். शत्रु के सभी सामर्थ्य के ऊपर जय पाने का अधिकार मैं तुम्हें देता हूँ। அப்ப சில சத்துருக்களை என்ன பண்ண தெரியுமா? மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். कुछ शत्रु के ऊपर हमें विजय पाना ही है। ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையின் மீது இந்த கல்லின் மீது நான் சபையை கட்ட போகிறேன். परमेश्वर पत्रस को देकर कहते हैं, इस पत्थर के ऊपर अपने कलीसिया को बांधूंगा। பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. पाताल के मार्ग उसके ऊपर जय नहीं पाएंगे। அப்ப பாதாளத்தை சபை மேற்கொள்ளும். उस पाताल को हमेशा कलीसिया विजय पाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்களும் நாங்களும் மேற்கொள்ளுவதற்கு பெற்றிருக்கிறோம். आप और मैं जय पाने का अधिकार को पाए ஓசியா हैं। 12ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ओसिया 12 अध्याय 4 वचन में पढ़ते हैं, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, याकूब के बारे में कहता அவன் है, தூதனோடே போராடி மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. दूत के साथ युद्ध कर उसने जय पाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க, जरा सोच कर देखिए, யாக்கோபோடு போராடின தூதன் வந்து याकूब के साथ जिसने युद्ध किया उस देवदूत जो था, சாத்தான் அல்ல, वो शैतान नहीं था, அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு वो தூதன். परमेश्वर के द्वारा भेजे गए देवदूत हैं। தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனையே யாக்கோபு ஜெயிச்சிட்டாருங்க. देवदूत जो परमेश्वर द्वारा भेजे हुए देवदूत के ऊपर ही याकूब ने विजय पाया। சாத்தானை நாம ஜெயிக்க முடியாதா? शैतान को हम विजय नहीं पा सकते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஒரு தேவதூதனை மேற்கொள்ளுகிறார் அவர். वो देवदूत के ऊपर एक जय पाता है। தேவதூதனை கதற ஆரம்பிச்சிட்டாரு. देवदूत ही वहाँ कराने लगा, என்ன விடுப்பா விடுப்பான்னு சொல்ல मुझे छोड़ ஆரம்பிச்சாரு. दो, मुझे छोड़ दो। அப்போ
தேவதூதனையே ஒரு மனிதன் மேற்கொள்ள முடியும் என்றால் एक देवदूत के ऊपर ही विजय पा सकता है मनुष्य சாதாரண तो। மனிதன் இல்ல, ஆவிக்குரிய மனிதன் தான் மேற்கொள்ள முடியும். साधारण व्यक्ति नहीं, आत्मिक व्यक्ति। அப்ப சாத்தானையே நம்ம மேற்கொள்ள तो முடியாது. शैतान के ऊपर क्यों அவன் विजय नहीं ஆல்ரெடி पा सकते தள்ளப்பட்ட हैं? தூதன் तो தானே, पहले से ही ढकला हुआ दूत அவன் है ஆல்ரெடி ना। மிதிக்கப்பட்ட तो தூதன் पहले தானே, से कुचला हुआ दूत அவன் है। சிலுவையில உரிந்து கொள்ளப்பட்ட தூதன் தானே, क्रूस पर उसे निचोड़ दिया गया है। அவனையே நம்ம ஜெயிக்க முடியாது. क्यों हम उसे नहीं विजय पा सकते மேற்கொள்ளுக हैं? வேண்டும் நம்ம. उसके ऊपर हम विजय पाना है। எரேமியா 1:19 சொல்லுகிறது, यिर्मयाह 1:19 में पढ़ते हैं, அங்க உங்க எல்லாம் உனக்கு ஏத்து வருவாங்க, सभी लोग आपके विरुद्ध आएंगे, ஆனால் ஒருவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. कोई भी आपके ऊपर जय नहीं पा ஏன்னா सकता, நம்ம மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். क्योंकि हम जय पाने वाले लोग சங்கீதம் हैं। 129:2 அப்படியே தாவீது சொல்கிறார், 129:2 में पढ़ते हैं, என் சிறு வயது தொடங்கி அநேக தடவை என்னை நெருக்கினார்கள், मेरे बचपन से लेके कई सारे चीजों से मुझे दबाया गया, நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். लेकिन मुझे दबाकर भी मुझे विजय नहीं पाए मैं उस पर। हालेलुया। हालेलुया। வாழ்க்கையில பிரச்சனை வருங்க, आपके जीवन में समस्या आएंगी, சோதனை வரலாம், परीक्षा आएंगी, சத்துரு நெருக்கலாம். शत्रु आपको दबाएगा, ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுக்காங்க, लेकिन एक कार्य को आप ध्यान में रख लीजिए, அவங்க நெருக்கினாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. वो अगर मुझे दबाएंगे तो भी मुझ पर विजय नहीं पा सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஏன்னா நான் மேற்கொள்ளுகிற அனுபவத்துல क्योंकि இருக்கிறேன். मैं जय पाने के अनुभव में हूँ। இரண்டாவது நான் சொன்னேன், சில இடத்துல அமைதியா இருங்க. कुछ स्थानों पर हमें शांत रहना है। ஹalleluya. हालेलुया। யாத்திராகமம் 14:14 அப்படியே சொல்லுகிறது, निर्गमन 14 में ऐसे लिखा गया கர்த்தர் है, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், परमेश्वर आपके लिए युद्ध करेगा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். आपको सिर्फ शांत रहना है। ஹalleluya. हालेलुया। சில வேளை பிரச்சனை மத்தியில அமைதியா இருக்கணும். कुछ समय परेशानी के बीच में हमें शांत रहना சில है। சத்துருவோடலாம் நம்ம போராட கூடாது. कुछ शत्रुओं के सामने युद्ध नहीं ஆண்டு करना है। சொன்னார், நீ எகிப்தியனோடு நீ போராட வேண்டாம், तुम मिस्र लोगों के साथ तुम्हें युद्ध नहीं करना है। அமலேக்கியனோடு யுத்தம் பண்ண சொன்ன தேவன் ஏன் பெலிஸ்தீனோடு போராட வேண்டாம்ட்டாரு? अमले के साथ युद्ध करने का कहा परमेश्वर, क्यों पलिस्तियों के साथ युद्ध करने ஆண்டு के लिए தெரியும், कहा? பெலிஸ்தீனோடு நான் யுத்தம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். पलिस्ती के साथ मैं युद्ध करूंगा तो ही विजय पाएंगे। ஹalleluya. हालेलुया। 2 ராஜாக்கள் 19:36 वास्तव அப்படியே एक राजा 19:36 वचन में जब पढ़ते हैं, दूसरा राजा, दूसरा राजा, அங்க 2 ராஜாக்கள் 19:36 दूसरा राजा 19:36 में पढ़ते அங்க हैं, ரப்சாக்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு, वहाँ रब्सा के आकर चिल्लाता है, நான் எல்லா தேசத்தையும் பிடிச்சிட்டேன், मैं सभी देशों को पकड़ लिया எல்லா है, தேவர்களும் என்ன விடுவிக்க முடியல, कोई देव मुझसे नहीं बचा நீ सकता, எப்படி தப்ப போற? तुम कैसे बचने वाले हो? ஆனா இசைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? तब एसेकिय्याह ने क्या कहा? ஜனங்களை பார்த்து சொல்லிட்டாராம், लोगों को देखकर कहा, யாரும் வாயை திறக்க கூடாது. कोई अपना मुंह नहीं खोलेगा। அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. तभी ऐसे कहा गया அவனுக்கு है, மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டார். उसको हमें उत्तर नहीं देना ऐसे राजा ने आज्ञा दिया। ஹalleluya. हालेलुया। மறு உத்தரவு கொடுக்க சொல்லல, ராஜா சொல்லிட்டார், அமைதியா இருங்க நீங்க. राजा ने कहा आपको उसके जवाब नहीं देना, आप शांत அன்னைக்கு रहो। நைட் தேவதூதன் வந்து 1,85,000 பேர் அழிச்சு போட்டார். उस दिन देवदूत आकर 1,85,000 लोगों को विनाश कर दिया। அப்ப சில சத்துருவோட நம்ம போராட கூடாது, उस அமைதியா शत्रु के இருக்கணும். साथ हमें युद्ध नहीं करना, हमें शांत रहना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் நீதிமொழிகள் 1:33 சொல்லப்பட்டிருக்கிறது, नीतिवचन 1:33 में पढ़ते हैं, அவர்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பார்கள். वो उपद्रव से न डरते हुए शांत रहते हैं। ஹalleluya. हालेलुया। அப்போ நம்ம வந்து சில காரியத்தை மேற்கொள்ளணும், போராடி, कुछ चीजों को हमें विजय पाना है युद्ध कर कर, சில காரியத்துல அமைதியா இருக்கணும். कुछ विजय चीजों में हमें शांत रहना இதுதான் है। நீச்சல் அனுபவம், ஓகேவா? यही तैरने का अनुभव ஒன்று है। முன்னாடி இருக்கிறத பின்னாடி தள்ளிருங்க, पहला जो हमारे सामने उसे हमें पीछे ढकलना है, முன்னாடி வைக்க வேண்டியது மாத்திரம் வைங்க. जो हमें सामने रखना है उसे सिर्फ आगे இரண்டாவதாக रखना உங்களை है, கீழே இருக்கிற அத்தனை காரியம் நீங்க கீழே தள்ளி जो போடுங்க. आपके नीचे जो विषय है आप सभी चीजों को आपको नीचे ढकलना है। மூன்றாவதாக நீங்க மேற்கொள்ளணும், சில இடத்துல அமைதியா இருக்கணும். तीसरा आप किसी चीज पे आपको आगे बढ़ना है या किसी चीज में हमें शांत रहना So, है। கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी विषय को कहकर मैं समाप्त करता हूँ। அடுத்ததாக என்ன அப்படின்னா, अगला क्या है? இந்த நீச்சல் அனுபவத்துல இருக்கிறவங்க மாத்திரம் जो तैरने के जो अनुभव है ये लोग सिर्फ ஒரு நாளும் அமைதியா இருக்க கூடாது. कभी शांत नहीं रहना है। ஹalleluya. हालेलुया। புரியுதா? ஒரு நாள் அமைதியா இருக்க கூடாது. कभी आपको किसी दिन शांत नहीं रहना கணுக்கால் அளவுல இருக்கிறவங்க அவங்க பாட்டுல சில மாதிரி நின்னுக்கிடலாம். है। जो एडी तक पानी है आराम से खड़े रह सकते हैं। முழங்கால இடுப்புல எல்லாரும் அவங்க நின்னா போதும். जो घुटना है और जो कमर तक पानी हो हम आराम से खड़े ஆனா रह सकते நீச்சல் हैं। ஆழத்துல இருக்கும் பொழுது लेकिन जो तैरने के रूप में पानी में आगे கையாவது है, காலையாவது ஆட்டிக்கிட்டே இருக்கணும். हाथ या पैर को आपको हिलाते ही रहना है, அப்பதான் நம்ம முங்காம இருப்போம். तभी आप डूब नहीं सकते हो। ஹalleluya. हालेलुया। ஆக்டிவா இருக்கணும், பி ஆக்டிவ். हमेशा आपको चौकन्ना रहना है, எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். हमेशा आपको कुछ ना कुछ क्रिया करते ஒரு रहना அபிஷேகம் है। பெற்ற மனிதன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டே இருக்க जो भी வேண்டும். अभिषेक के पाया व्यक्ति हमेशा कुछ क्रियाएं करते रहना है। நீங்க செயல்படல அப்படினா முங்கி போயிருவீங்க. अगर आप कोई क्रिया नहीं करते हो तो आप डूब जाओगे। அப்படினா என்ன தெரியுமா? நீங்க ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. आपको आत्मिक जीवन में कुछ ना कुछ करते रहना है। நீங்க செயல்படல அப்படினா अगर आप नहीं करोगे तो ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முங்கி போயிருவீங்க. आत्मिक जीवन में आप डूब जाओगे। இரண்டாவதாக दूसरा, அந்தரங்கத்துல செயல்படணும். आपको अंदर में आपको काम को करना है। நீச்சல் அடிக்க உன் கையோ காலை வெளியே கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. आप जब तैरते हो जो आपको हाथ या पैर को बाहर लाने की தண்ணிக்கு जरूरत உள்ள नहीं है। தான் கையை காலை ஆட்டணும். पानी के अंदर ही आपको हाथ पैर हिलाना है। ஹalleluya. हालेलुया। அந்தரங்கத்துல ஜெபிக்கணும். आपको अंदर में आपको प्रार्थना करना है। அந்தரங்கத்துல பரிசுத்தமா இருக்கணும். अंदर से आपको पवित्र रहना है। அந்தரங்கத்துல வேதத்தை வாசிக்கணும். अंदर में आपको पवित्र शास्त्रों को पढ़ना है। சில பேர் வெளியே தான் ஜெபிப்பாங்க.
कुछ लोग बाहरी रूप से प्रार्थना करते அந்தரங்கத்துல हैं, ஒண்ணுமே இருக்காது. आपके अकेलेपन में प्रार्थना नहीं करते வெளியரங்க हैं। வெளியே கை கால் அடிக்கிறவங்க யார் தெரியுமா? बाहर हाथ पैर मारने वाले कौन है जानते हैं क्या? நமக்கு தெரியும் அவங்க நீச்சல் அடிக்கிறாங்கன்னு. हम जानते हैं कि वो तैर ஆனா रहे வெளியே हैं। கை கால் அடிக்கிற நீச்சல் அடிக்கல. जो बाहर हाथ पैर मार के तैरते हैं वो அவங்க तैरते முங்க போறாங்கன்னு नहीं, அர்த்தம். वो डूबने वाले हैं वो। அல்லேலூயா. हालेलुया। வெளியே கை கால் அடிக்கிறவங்க அதுதான். जो बाहर हाथ पैर मारते हैं वो डूबने वाले हैं। நல்லா புரிந்து கொள்ளணும். अच्छे से समझ लीजिए। அல்லேலூயா. हालेलुया। ஒரு கடல்லே கிணத்துல வெளியே தப்புன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. वो ஆனா समुद्र या कुएं में हाथ पैर अगर मारते रहते हैं அவங்களுக்கு तो நீச்சல் தெரியாம முங்க போறாங்கன்னு அர்த்தம். वो तैरना नहीं जानते, वो डूबने वाले हैं। நீச்சல் தெரிந்தவங்க அழகா தண்ணிக்குள்ள அடிச்சிட்டு இருப்பாங்க. वो जो तैरना जानते हो अच्छी तरह से पानी के अंदर हाथ पैर मारते रहते வெளியே हैं। இறங்கமா ஜெபிங்க, ஜெபிக்காம இருங்க, அது பிரச்சனை கிடையாது. बाहरी रूप से प्रार्थना कीजिए मत कीजिए, वो कुछ समस्या அந்த नहीं है। அரங்கத்துல எவ்வளவு ஜெபிக்கிறீங்க அதான் முக்கியம். आपके अकेलेपन में अंदर रूप से आप कितने प्रार्थना करते हैं वही சில मुख्य பேர் है। வெளியரங்கமா எல்லாம் செஞ்சுட்டு कुछ लोग बाहरी रूप से सब कुछ அந்த करते அரங்கத்துல हैं, நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னா आपके अंदरूनी जीवन में अकेलेपन में நீங்க कुछ नहीं करते எப்பவாவது हैं, ஒரு நாள் முங்கிருவீங்க. जो कभी ना कभी आप डूब ஏதாவது जाओगे। ஒரு நேரத்துல முங்கி போயிருவீங்க. कोई विषय में आप डूब जाओगे। அல்லேலூயா. அது हालेलुया। உங்க ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், आपकी प्रार्थना जीवन हो உங்க सकता है, பிரசங்கமா கூட இருக்கட்டும், आपका प्रचार हो உங்க सकता है, ஊழியமா கூட आपकी இருக்கட்டும். सेवकाई हो सकती है। வெளிய மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா तो बाहरी रूप से सिर्फ कर रहे हो तो நிச்சயமாக ஒரு நாள் முங்கி போயிருவீங்க. निश्चित रूप से एक दिन आप डूब வெளிய जाओगे। பாக்குறவங்களுக்கு தோணு நீச்சல் அடிக்கிறாங்கன்னு. बाहर लोग सोचते होंगे कि ये तैर रहा है, ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் நீச்சல் அடிக்கல, இங்க பதறிக்கிட்டு இருக்கிறான். पर परमेश्वर ही जानता है कि ये डरा हुआ है, तैर नहीं रहा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அரங்கத்துல அதிகமா ஜெபிங்க. आपके अकेलेपन में अच्छी तरह प्रार्थना ஆவியில் कीजिए, அனலா இருங்கள். आत्मिक रूप से अपना जलते ரோமர் रहिए। 12:11 அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. रोमियो 12:11 में ऐसी लिखा அசதியா गया है, இருக்காதீங்க. एकदम आप ऐसे मत ஆவியில் रहिए, அனலா இருங்க. हमेशा चौकन्ना ஜெபத்துல रहिए, உறுதியாய் தரித்திருங்க. आपके जीवन में स्थिर रहिए। சங்கீதம் 1:2 பாருங்க. भजन संहिता 1-2 में पढ़ते கர்த்தருடைய हैं, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் परमेश्वर के பாக்கியவான். शास्त्र को दिन रात अध्ययन करने वाला இரவும் भाग्यशाली பகலும் है। தியானிக்கணும். दिन रात अध्ययन करना है। அல்லேலூயா. हालेलुया। தூங்கிட்டு இருந்தாலும் கூட அந்த ஞாபகம் வரணும். सोते रहोगे तो भी वचन आपको याद आना है। அல்லேலூயா. हालेलुया। நான் நேத்து மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். दोपहर तक मैंने सब कुछ तैयार कर दिया, மத்தியானத்துக்குள்ள எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி ரெடி பண்ணியாச்சு. सभी पॉइंट को मैंने कल दोपहर तक तैयार कर दिया, ஆனாலும் நைட்டு ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கு. लेकिन फिर भी मुझे प्रार्थना करने का मेरा ஆனாலும் काम है। படுத்துக்கிட்டே நான் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. फिर भी मैं लेटे हुए मुझे सोचते रहना है, இல்லன்னா இந்த இடத்துல நிக்க முடியாது. नहीं तो इसके यहाँ पर नहीं खड़े रह நல்லா सकते புரிந்து हैं। கொள்ளணும். अच्छे से समझ लीजिए, இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். रात दिन अध्ययन करते रहना நீங்க है। நடந்தாலும் படுத்திருந்தாலும் தியானத்துல இருக்கணும். आप चलते हो तो आप लेटे हुए आपको परमेश्वर அந்த का सोचते மனிதன் रहना தான் है। நீச்சலாளத்துல ஒழுங்கா நீந்தி கொண்டு இருப்பான். वही जो गहराई में जो पानी के तैरते वक्त तैर सकता है। 2 தீமோத்தி 1:6 சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा तीमुथियुस 1:6 में पढ़ते हैं, உனக்கு மூப்பர்கள் முன்மேல் கைவலை வைத்த போது வந்தா வரத்தை நீ அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். आपके कलीसिया के बुजुर्ग लोग जो हाथ रखते हैं उस अग्नि में आपको बढ़ते रहना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவம் இல்ல அப்படின்னா अगर ये अनुभव नहीं है तो நீச்சலாளத்துல ஒழுங்கா நீந்த முடியாது. आप गहराई में अब नहीं तैर सकते हो। அதனால इसके लिए எப்பொழுதும் செயல்படுங்க. हमेशा आप क्रिया करते रहिए। மெயினா அந்த ரங்கத்துல செயல்படுங்க. ज्यादातर बोलते आप अकेले जीवन में आप क्रिया करते நல்ல रहिए, ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. अच्छे से प्रार्थना में स्थिर बनिए, வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருங்க. अध्ययन पवित्र शास्त्र को दिन रात अध्ययन ஆவியில் कीजिए, நிறைந்து ஜெபிங்க. आत्मा में भरकर प्रार्थना कीजिए। கிடைத்திருக்கிற வரத்தை அனல் மூட்டுங்க. आपके जो वरदान आपने पाया उसे आप जलाइए, அவர்கள் மாத்திரமே वो सिर्फ ही நீச்சலாளத்தில் ஒழுங்கா நிற்க முடியும். गहराई में अच्छे से तैर सकते हैं। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष देगा।